எடப்பாடி பழனிசாமி தோல்வியோட விளிம்பில் தோத்து 14 தோல்வி தொடர்ச்சியாக தோத்து தான் என்ன பேசுகிறோம் தான் என்ன பண்ணுறோன்னு தெரியாமையே பேசிகிட்டு இருக்கார். இதுதான் முதல் விஷயம். முதல்ல யார் பேசியிருந்தாலும் சரி, இன்றைக்கி அவர் பேசுகிற எல்லா வார்த்தையும், ஜவஹர் அலி பேசுகிற எல்லா வார்த்தையுமே எடப்பாடி பழனிசாமி மாதிரியே பேசுகிறார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மெகா கூட்டணி அமைப்புன்னு சொல்லி பாவம் மனுஷன் 14 தோல்வியை அனுபவிச்சிட்டாரு. திரும்பவும் அவர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு. ஒரு கூட்டத்தில் யாரோ கொடி காட்டுறாங்க, எதுக்கோ நீ ஆப்பு சப்போர்ட் பண்ணிட்டு போங்க. ஆனால் சின்னவர் என்ன சொன்னாருன்றது தான் எங்களுடைய கேள்வி. என்னோட கேள்வி, அவர் என்ன சொன்னார், ஒரு அடிமை பத்தாதுன்ட்டு இன்னொரு அடிமையை தேடுறாங்க அப்படின்னு சொன்னார். ஏன்ற கேள்வி தான் முக்கியமான கேள்வி. இந்த அடிமை என்ன பண்ணுச்சு? துரோகம் மட்டுமே பண்ணுச்சு. இந்த அடிமை என்ன பண்ணுச்சு? கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு, தன்னை உருவாக்குனவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு, ஓட்டு போட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு, சிறுபான்மை மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு, மொத்தத்தோட துரோகத்துடைய மொத்த உருவமாக எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கார். அந்த துரோகம் என்னன்னா, அம்மையார் இருக்க வரைக்கும் உதயமின் திட்டம் வரல, அம்மையார் இருக்க வரைக்கும் உணவு பாதுகாப்பு மசோதா வரல, சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் சட்டங்கள் வரல, முத்தலாக் சட்டங்கள் வரல, வேளாண் சட்டம் வரல, அக்னிபாத் திட்டம் வரல, ஆர்டிகல் 370 திரும்ப பெறல, டெல்லி மாநிலத்தின் இருந்த உரிமையை பறிக்கல. இதே மாதிரி தொடர்ச்சியா தமிழ்நாட்டுக்கான உரிமையும் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி.